Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க கேரளா கல்லுவாதைக்கல் அப்படிங்கிற பகுதியில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. நம்மளுடைய பக்கத்து நாடான நம்மளுடைய கேரளா நாட்டுக்குள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு விசேஷமான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த சம்பவம் ஃபுல்லாகவே நம்மளுடைய தெய்வங்களை பற்றின சம்பவங்களை தான் நம்மளுடைய நாகாமானுஷத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம், நாகாமானுஷத்தில் ஏன் நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்குது. இந்த ஒர்க்குக்கு பின்னால் ஓடுறது, சில கோவில்களுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் போயிட்டு வர்றதுனால என்னால் வீடியோவே பண்ண முடியலை. அதுவும் நம்ம புதிய மானுஷ கதைகள்லையும் நான் வீடியோ பண்ணுறதில்ல, ரொம்பவே லேட் ஆகுது வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம். இன்னி வரிசையாக வீடியோ வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. சரி, நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு நாகாமானுஷத்தில் வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் 4 மாதத்துக்கு பிறகு தான், நாகாமானுஷம் 4 மாதத்துக்கு பிறகு தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண போகுது. அதுக்காக தாங்க. வாங்க நம்ம இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். நம்மளுடைய ராஜ் அப்படிங்கிறவர், அதாவது ராஜ்குமார் அவருடைய பெயர். இவருடைய பூர்வீகமான ஊர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை தாங்க. சென்னையிலேருந்து இவர் கேரளாவுக்கு வேலைக்கு போகிறாரு. இவர் ஒரு கொத்தனார் வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தனார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் அவர் அந்த கேரளாவுக்கு கல்லுவாதைக்கல் அப்படிங்கிற பகுதிக்கு அவர் வேலைக்கு போகிறாரு. அதாவது கொல்லத்துக்கு பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பக்கத்தில் தான் இந்த கல்லுவாதைக்கல் அப்படிங்கிற அந்த ஊர் அமைஞ்சிருக்குது. அந்த ஊருக்குள்ளாடியும் வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் இளமையான ஒரு நபர், அது இல்லாமல் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாகவே இருப்பார். அதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கூட இவருக்கு காதல் ஏற்படுது. அந்த காதல்னால அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, அங்கே கேரளாவில் இருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சம்மதம் தான். ஆனால் பெண்ணுடைய அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய மனைவி பேர் லதா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, இந்த லதா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தாங்க சம்மதமே கிடையாது. இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை பெரிய விஷயமாக்காண்டான்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2002 வரைக்கும் இவங்களுக்கு குழந்தைகளே இல்லை. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ராஜ்குமாருக்கும் அவருடைய மனைவி லதாவுக்கும். ஆனாலும் என்ன அப்படின்னா, இவங்க அந்த கல்லுவாதைக்கல் அந்த பகுதியில் தாங்க போய் இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இவருடைய தொழில் அங்கே தான் இருக்குது. இவர் அங்கே கொத்தனாராக போய் அதன் பிறகு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்து ஒரு கான்ட்ராக்டரும் ஆயிடுறாரு நம்மளுடைய ராஜ்குமார். அப்படி ராஜ்குமாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, குழந்தையே இல்லை. பல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த பையனுக்கு கட்டி கொடுத்தது தப்பாக போச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மலட்டுத்தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம், அந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் அவருடைய காதல் அடிபடுதுங்க. இருந்தாலும் அவர் தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லை, நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு புறவு ஆண்டவன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கிறாங்க. அந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கூட, அதாவது இவர் கான்ட்ராக்டர் ஆயிட்டார் இல்லையா, அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கல்லுவாதைக்கல் பக்கத்துல ஒரு பத்ரகாளி அம்மனுடைய சேத்திரம் அப்படின்னு சொல்றாரு, அதாவது கோவில். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வந்து காம்பவுண்டுகள் கட்டக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அந்த வேலையை இவர் கான்ட்ராக்டும் எடுத்திருக்கிறாரு. அப்படி கான்ட்ராக்ட் எடுத்தவர் அந்த கோவிலுக்கு டெய்லி போக வேண்டியது ஒரு கட்டாயம் ஏற்படும் இல்லையா, வேலைக்கு ஆட்களை விட்டுருப்பாங்க, அந்த ஆட்கள் வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக போக வேண்டியதுதான். அந்த மாதிரி இவரும் போவாருங்க. அப்படி போகும்போதெல்லாம் அந்த கோவிலுக்கு வாசல்ல வந்து ஒரு பெண் வந்து எப்பவுமே உட்கார்ந்துருப்பாங்களாம். அவங்க வந்து கரெக்டா அந்த கோவில் வாசல், அதாவது எப்படி அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு திண்டு மாதிரி இருக்கும், அதை சுத்தி காம்பவுண்டு, அதன் பிறகுதாங்க உள்ள இருக்கக்கூடிய நுழைவு வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் இருக்குங்க. அந்த வாசல்ல தான் அந்த பெண் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே இவருக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குங்க. என்னன்னா அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணங்கரையன்னு கொஞ்சம் நிறைய முடியலை வளர்த்து இந்த மாதிரி, அதாவது இடுப்பளவில் போட்டிருப்பாங்களாம். ஒரு பிளாக் சாரி கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா ப்ளூ கலர்ல சாரி கட்டியிருப்பாங்க. இந்த பெண்ணை வந்து இவர் அடிக்கடி பார்க்கறது வழக்கங்க. இது யாராவது இருக்கும், வெளியில பிச்சை கிச்சை எடுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரும் அதை பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாதுங்க. அந்த கோவில் வேலை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்களுடைய மனைவி, அதாவது கர்ப்பம் ஆகுறாங்க. யாரு? நம்மளுடைய ராஜ்குமாருடைய மனைவி லதா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கர்ப்பம் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுது. அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுங்க. இந்த கோவில்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 மாதம் மட்டும் இந்த காம்பவுண்ட் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ராஜ்குமாருடைய மனைவி லதா வந்து இந்த மாதிரி கருவுற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவருக்கு தெரிய வருது. இவருக்கு பயங்கர சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த கருவுற்று இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அந்த காதல் அந்த வார்த்தை விழுந்த பிறகு இவர் அந்த கோயிலுக்கு வரும்போது அந்த பெண்ணை பார்க்கறது கிடையாதுங்க. அதாவது அந்த கோவில் வாசல்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணை பார்க்கறதே கிடையாதுங்க. சரி, அந்த பொண்ணு எங்கேயாவது போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரும் பெருசாக அதை ஒன்றும் எடுத்துக்கிட்டது கிடையாதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வேலை வந்து ஒரு 5 மாதத்தில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறாரு. முடிச்சுக்கிட்டு இவர் அந்த கோவிலை விட்டு, அதாவது காசு கொடுப்பாங்க இல்லையா, அதாவது அந்த கோவில் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போது அந்த கோவிலில் வச்சு தாங்க காசு கொடுப்பாங்க. அப்படிதாங்க கருவறை பக்கத்தில் வச்சு தான் அவருடைய முழு சம்பளத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இவ்வளவுன்னு கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க இல்லையா, அதை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அதை வாங்கிக்கிட்டு இவர் அப்படியே வெளியே வர்றாருங்க. அதாவது அந்த கோவிலை விட்டு வெளியே வரும்போது கடைசியாக அந்த பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் அந்த வாசலில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே பார்த்து இவரை பார்த்து, போ போ நல்லா இருப்ப, உனக்கு பின்னால எப்பவுமே அந்த அம்மா இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் தன்னைத்தானே பேசுற மாதிரி மலையாளத்துல பேசுதுங்க. இதை கேட்டுக்கிட்டே சரி ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவரும் போயிடுறாரு. நேர வீட்டுக்கும் போயிடுறாருங்க. வீட்டுக்கு போன அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண், அதாவது கிட்டத்தட்ட 5 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய லதாங்கிறவங்களுக்கு அந்த வயிறு வலி ஏற்படுதுங்க. ஐயோ, திடீர்னு என்னடா இந்த மாதிரி வயிறு வலிக்குது, என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாரு. அப்படி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கும்போது பிள்ளை வந்து, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை வந்து நாடி துடிப்பே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஐயோ, 5 மாதம் தானே ஆச்சுது, இப்போ தானே முத கருவு எங்களுக்கு உண்டாச்சுது, இந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அழுது கமர ஆரம்பிக்கிறாருங்க. ஏன் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அந்த கோவில் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சார் இல்லையா, அதனால அந்த கோவிலுடைய அந்த இது தாங்க மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே வேகமாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேர பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கும் வந்து சேர்றாருங்க. அந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லாக் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு சாயங்காலம் தாங்க ஓப்பன் ஆகும். அதனால இவர் வந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியான நேரங்க, ஒரு 12:30 மணி இருக்கும். கோவில் வாசல் திறக்கவே இல்லை, அப்படியே மூடப்பட்ட நிலைமையில இருக்குது. சரி, இங்கே ஒரு பொம்பளை இருப்பாங்களே, ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய ராஜ்குமார் அந்த இடத்த ஃபுல்லாக தேடுறாருங்க. ஆனால் அந்த பெண் அங்கே இல்லவே இல்லை. ரொம்பவே மனம் உடைந்து அந்த கோவிலை விட்டு வெளியே வரும்போது, அந்த கோவிலை விட்டு வெளி சைடில் வந்து ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குங்க, பெரிய ஆலமரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் வந்து ஒரு வயசான நபர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் ருத்ராட்சம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சாமியார் வேடத்துல இருக்கக்கூடிய அந்த நபரை பார்க்குறாருங்க. அப்படியே நேர கிட்ட போறாரு. அப்படி கிட்ட போய், ஐயா சாமி, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு அறியாமலே அந்த வார்த்தைகள், அதாவது தன்னுடைய மனைவிக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறத அப்படியே அழுதே சொல்றாருங்க. ஒன்றும் இல்லைப்பா, நான் சொல்கிறத மட்டும் நீ செய், எல்லாமே உனக்கு கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாமியார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் சொல்கிறாருங்க. சரி ஐயா, என்னையா செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு தேங்காய், ஒரு முட்டை, அதன் பிறகு ஒரு எலுமிச்சம்பழம், இந்த 3ஐயும் உன்னுடைய மனைவியுடைய தலையை சுற்றி இந்த கோவில் வாசலில் அம்மாவுடைய காலுக்கடியில் கொண்டு வைப்பா, உன்னுடைய பிரச்சனை கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல
அந்த நபர் சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா வேகமா அங்க இருந்து அவருடைய 2 வீலரை எடுத்துக்கிட்டு நேர கிளம்புறாருங்க. தேங்காய், முட்டை, அதன் பிறகு எலுமிச்சம்பழம், இந்த 3 கனிகளையும் வாங்கிக்கிட்டு நேர எங்க போறாருன்னா ஹாஸ்பிட்டல் தாங்க போறாரு. தன்னுடைய மனைவி சுய நினைவை இழந்துட்டாங்க. வலி பொறுக்க முடியாம அங்க இன்ஜெக்ஷன், அது மருந்து இருந்துன்னு எல்லாமே ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் உள்ள போகணும், ஆனா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இல்ல, எனக்கு எப்படியாவது இதை செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 முறை அவர் சொன்னது மாதிரி அந்த முட்டை, தேங்காய் மற்றும் அந்த எலுமிச்சங்கனியை உடம்பு ஃபுல்லா அப்படி தடவி எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்படி எடுத்துட்டு வரும்போது இவருடைய வண்டி பாதி வழியில வச்சு இன்னி ஒரு பைக்ல மோதி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப நேரம் அந்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மயக்க நிலைமையில இருக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் கையில வச்சிருந்த, அதாவது தடவி எடுத்துட்டு வந்தார் இல்லையா, தேங்காய், முட்டை, எலுமிச்சம்பழம், முட்டை உடைந்த நிலையில கிடக்குது. தேங்காவை காணவே இல்லை. எலுமிச்சம்பழம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓடைக்குள்ளாடி விழுந்து கிடக்குதுங்க. இதையெல்லாம் பார்க்குறாரு. ஐயோ, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்றாருன்னா கடையில போய் முட்டை, தேங்காய், எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஓடுறாருங்க. ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடி அங்க போறாரு. அங்க போன உடனே அவங்க மறுபடியும் உள்ள விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்துறாங்க. இல்ல, ஒரு பிரச்சனை இருக்குது, கண்டிப்பா நீங்க என்ன உள்ள அனுமதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய ராஜ்குமார் மண்டாடுறாரு. அதனால மறுபடியும் உள்ள விடுறாங்க. மறுபடியும் அவர் அதே செய்யறாரு. செய்துட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு இந்த தடவை என்ன பண்றாரு அப்படின்னா பைக்ல வரவே இல்லைங்க, ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோல தாங்க வந்துட்டு இருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டா கோவில இறங்கும்போது அங்க இருந்த அந்த சாமியாரை காணலைங்க. சரி, இந்த வாசல்ல அந்த ஒரு பொம்பளை இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்ணாவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடுறாருங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பெண்ணும் அந்த இடத்துல இல்ல. என்னடா இது, யாருமே இல்லையே. அதாவது இவர் வரக்கூடிய நேரம் மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். ஆள் அணக்கமே இருக்காது. அந்த இடத்துல ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்குங்க. இவங்க வேலை நடக்கிறது வரைக்கும் தான் அங்கே ஆள் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஆட்களே கிடையாது. சரி, என்னதான் அவர் சொன்னார் இல்லையா, அதாவது அந்த பெரியவர் சொன்னார் இல்லையா, வாசல்ல வச்சிருவோம் சொல்லிக்கிட்டு இவர் கோவிலுக்குள்ள ஏறுறாரு. அப்படி கோவிலுக்குள்ள ஏறும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கால் தட்டி மறுபடியும் அந்த கோவில்ல விழுறாரு. அது அவர் கட்டின காம்பவுண்டை தாண்டி விழுறாருங்க. அப்படி விழும்போது அவர் உள்பக்கமா விழுந்துடுறாரு. விழுந்ததுனால இந்த இடத்துல என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, அந்த முட்டை, தேங்காய் எல்லாம் இருந்தது இல்லையா, அதை கையில கட்டியா பிடிச்சிக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா முதல்ல ஆனது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கெட்டியா பிடிச்சிக்கிட்டாரு. அதனால அது உடையவே இல்லைங்க. ஆனா இவருடைய கையில இருந்து அதை யாரோ வாங்கி பறிக்கிறதுக்கு, அதாவது இழுத்து பறிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு ஏற்படுதுங்க. ஐயோ, யாரோ கையிலேருந்து வாங்கி பறிக்கிறாங்களே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கரெக்டாக அந்த கோவிலுடைய ராஜகோபுரம் இருக்குதுங்க, ஒரு சின்ன கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ராஜகோபுரத்துக்கு உள்ள போயிடுறாரு. அப்படி உள்ள போனது அந்த வாசல்லே வச்சிடுறாருங்க. வச்ச அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வேலை செய்வாங்க இல்லையா, அதாவது இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு நபர் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்படி விட்டுட்டு வந்த நபர் அவருடைய பைக்கில், யாருடைய பைக்கில் அப்படின்னா இவருடைய பைக்கு சாவி அங்கே தாங்க இருக்குது. அந்த பையன்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த பையன் எடுத்துட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க அந்த கோவில் வாசலுக்கு. ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்ட்லேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ கேட்குறாரு அந்த நபர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது கான்ட்ராக்டர் எங்க அப்படின்னு கேட்கும்போது, உள்ள கோயிலுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த நபரும் உள்ள வர்றாருங்க. உள்ள ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ உங்களுடைய மனைவி கண் முழிச்சு எந்திரிச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிசயம் கூட. என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரத்துக்குள்ளாடி, அதாவது அந்த சம்பள காசு அதாவது வாங்கினார் இல்லையா, வாங்கிக்கிட்டு வெளியே வந்த பிறகு இந்த அம்மாவும் சொல்லி விட்டாங்க. அந்த வெளியில அதன் பிறகு, அதாவது இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அந்த சாமியாருன்னு சொன்னாங்க. எதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு வந்துடுறாருங்க. நேராக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு. வந்த பிறகு தன்னுடைய மனைவிக்கு எல்லாம் ஓகே, நீங்கள் பெர்ஃபெக்ட், ஆல்ரைட், நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்தை அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கான அந்த மெடிசன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இவருக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. எதனால இது நடந்துச்சு, யார் பண்ணாங்க, என்னத்தினால நடந்துச்சு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டு இருக்கிறாருங்க. ஆனால் அன்னைக்கு நள்ளிரவு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. இவருக்கு தூக்கமே வரல. மனைவி மட்டும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு கொஞ்சம் பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா, இவருடைய மாமனார் மாமியாரை இவர் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலே இந்த லதாவுடைய அக்கா மற்றும் கணவர், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பக்கத்தில் ஒரு வீடை போட்டு அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நள்ளிரவு இந்த 12:30 மணி டைம்ல ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டை சுற்றி கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவருக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த சம்பவம் நடந்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை என்னன்னா இந்த மாதிரி கொலுசு சத்தம் கேட்கறது. என்னடா கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருக்குதே அப்படின்னு
சொல்லிக்கிட்டு இவர் வெளியே லைட் எல்லாம் போட்டு தாங்க வச்சிருக்காரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா வெளியே லைட்டை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஜன்னலை ஓபன் பண்ணி பார்க்கறாருங்க. ஜன்னலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே தெரியலைங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரம் கூட போகுது, மறுபடியும் அதே கொலுசு சத்தம், அதாவது இவர் இருக்கக்கூடிய ஒரு ரூம் பக்கம் தான் அந்த சத்தம் அதிகமாகட்டே கேட்குது. மறுபடியும் இவர் எட்டி பார்க்குறாருங்க. மறுபடியும் அந்த சத்தத்தை காணலை, எந்த அணக்கவும் இல்லைங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே இதுதான் அவருக்கு வேலையாக இருந்திருக்குது. கிட்டத்தட்ட காலையில் 4 மணி வரைக்கும் இந்த கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. இவரும் நல்ல பயந்துடுறாரு. ஆனால் மனைவி நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சம்பவமே தெரியாது. மாமனார் மாமியார் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த எந்த இதுவும் தெரியலைங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் விடியுதுங்க. மறுநாள் அந்த சாமியாரையோ இல்லைன்னா அங்கே ஒரு பொம்பளை இப்படி சொன்னாங்க இல்லையா, அவங்களையோ போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வேகமாக ஓடுறாருங்க அதே கோவிலுக்கு. காலையில் குளிச்சுட்டு தாங்க அந்த கோவிலுக்கும் போறாரு. அப்படி கோவிலுக்கு போகும்போது ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த சாமியார் இப்போ அங்கே உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அந்த பெண்மணி மட்டும் அங்கே இல்லை. சரி, அவங்க வரல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த சாமியார்கிட்ட பேச்சு கொடுக்குறாருங்க. ஐயா, இந்த மாதிரி நேற்றுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நீங்கள் சொன்னது மாதிரி நான் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுது. இந்த மாதிரி நான் இங்கே வரும்போது யாரும் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பை இருக்குது இல்லையா, அதை இழுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அவர் பக்கத்தில் அப்படி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாருங்க அந்த சாமியார். உட்கார வச்சுக்கிட்டு தாங்க சில விஷயங்களை அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மனைவி லதா இருக்கிறாங்க இல்லையா, லதாவுடைய அக்கா மற்றும் கணவருங்க. இந்த கணவர் வந்து அதாவது லதாவுடைய மாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாமாங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, லதாவை எப்படியாவது 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் தான் இவர் போய் அந்த லதாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, அதாவது லதாவுடைய மாமனார் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, மாமனார் இல்லைங்க மாமா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான துர்மந்திரவாதங்களை இந்த பெண்ணுடைய உடல்ல ஏவி விட்டுருக்கிறாருங்க. அதுவும் ஆள் வச்சு. அப்படி ஏவி விட்டதுனால இந்த பெண்ணுக்கு கருவே இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் இவர் எப்போ அந்த பத்ரகாளி அம்மன் கோவிலில் போய் காலை வச்சாரோ அன்னையில இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் ஒதுங்கிடுச்சுங்க. ஆனால் அதை பொறுக்கவே முடியல அந்த நபரால். என்ன அப்படின்னா, அந்த பெண் கரு விட்டுட்டா அப்படிங்கிறத பொறுக்க முடியாமல் அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதாவது இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போன அந்த சம்பவம் நடந்துச்சுல 5 மாதம் அந்த காலகட்டம், இந்த கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகுதாங்க இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணையில தான் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவல், அதாவது ஒரு இறந்து போன ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஏவல் பண்ணி அந்த பெண்ணுடைய உடம்புல ஏற்றி விட்டுருக்குறாங்க. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு, அதாவது இந்த மாந்திரிகர்கள்லாம் அங்கே நிறைய இஷ்டம் போல இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாருங்க. அப்படி பண்ணனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து வயிற்றிலே இறந்து போகக்கூடிய கண்டிஷனில் இருந்த அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிட்டாங்க, கருவோட 5 மாத குழந்தைய. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர இவர் அந்த கோவிலை நம்பி வந்ததுனால அந்த பத்ரகாளி அம்மன் தான் நம்மளுடைய ராஜ்குமாருடைய குழந்தை மற்றும் மனைவியை உயிரோட காப்பாற்றி கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாருங்க. சரி, இங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியார் கேட்குறாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன இதில் நீங்கள் டெய்லி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசுகிறாரு. ஏன்னா அவரையும் பார்த்துருக்குறாரு, அந்த சாமியாரையும் இவர் பார்த்துருக்குறாரு, அந்த பெண்ணை இவர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை இந்த சாமியார் பார்த்ததே கிடையாதுங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அந்த மாதிரி எந்த பொண்ணு வந்து உட்கார முடியாதுப்பா, இது பயங்கரமான சக்தி வாய்ந்த ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில், அதனால இங்கே யாரும் வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி கருப்பு மற்றும் நீல கலரில் அடிக்கடி சாரி கட்டியிருப்பாங்க, தலைமுடியை வந்து விரிச்ச கோலத்தில் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல தான் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க, அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மெயின் வாசல், ராஜகோபுரம் வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசலில் தான் அந்த பெண் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்துல ராஜ்குமார் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையை எடுத்து, அதாவது அவருடைய அந்த சாமியார் இருக்கார் இல்லையா, அந்த கையை எடுத்து அப்படியே இவருடைய தலையில கையை வைக்கிறாருங்க. கையை வச்சு பார்த்தவருக்கு பேரதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுடைய அந்த பத்ரகாளி அம்மன் தாங்க அந்த சேலை கட்டி அங்கே உட்கார்ந்து இருந்திருக்குது. அதாவது நீல கலர் மற்றும் கருப்பு கலர் சாரியில் அடிக்கடி இந்த நம்மளுடைய ராஜ்குமாருக்கு காட்சி கொடுத்ததே அந்த பத்ரகாளி அம்மன் தாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்துல அந்த சாமியார் சொல்லி முடிக்கிறாருங்க. எப்பா நீ கொடுத்து வச்சவன்ப்பா, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவளே பார்த்துக்கிடுவா, நீ கவலைப்படாத அப்படிங்கிறது மாதிரி இவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சங்கனியும் ஒரு ருத்ராஜ மாலையும் கையில் கொடுக்குறாரு. இந்த ருத்ராஜ மாலையை நீ கழுத்தில் போட்டுக்கப்பா, எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய மனைவி குழந்தை பெற்று வர்றது வரைக்கும் இந்த ருத்ராட்சம் உன்கிட்ட தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழத்தை உன்னுடைய வீட்டில் கொண்டு வை, உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த ஆத்தாளே உனக்கு உன் கூட நின்று எல்லாமே செய்து தருவா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து அந்த எலுமிச்சங்கனியை கையில் கொடுத்துட்றாரு.
ருத்ராஜ மாலையை அவருடைய கழுத்துல போட்டு விட்டுறாருங்க. இவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா கரெக்டா பூஜை அறையில கொண்டு போய் அந்த எலுமிச்சங்கனியை வச்சிடுறாருங்க. வச்சுக்கிட்டு அவருடைய ருத்ராஜத்தை பார்த்த உடனே எங்க மனைவி கேட்குறாங்க, நான் மாசமா இருக்கிறேன், நீங்க என்ன மாலை போட்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மாமா, அதாவது அக்காளுடைய புருஷனான மாமா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்றாருங்க. அப்படி வாய்ப்பே கிடையாது, என்னுடைய மாமா என்கிட்ட ரொம்பவே பாசமா இருக்கக்கூடியவர், இந்த கல்யாணத்துக்கு முதல்ல அவரு தான் தலைமை தாங்கி நின்று எல்லாமே செய்து தந்தாரு, அவர் எப்படி இப்படி பண்ணாரு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த லதா இருக்கிறாங்க இல்லையா, ராஜகுமார்ட்ட சண்டைக்கே போயிடுறாங்க. இல்லம்மா, இதுதான் உண்மை, நீ வேணா சும்மா ஒரு கஞ்சாடை அவன்கிட்ட காட்டிப்பாரு, அவன் அடுத்த செகண்ட் இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட விஷயத்த அப்படியே சொல்லிடுறாரு. அது சொன்ன உடனே இந்த பெண், சரி இப்போ எங்கள் மாமா வீட்டில் தான் இருக்கிறாரு, நான் நீங்கள் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு அவரை வர வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களும் பின்வாசல் பக்கம் போகிறாங்க. அவர் 24 மணிக்கூறும் அந்த பின்வாசலில் நின்று இவங்க வீட்டையே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் பைக்கை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறது மாதிரி வண்டியை கொண்டு போய் காம்பவுண்டுக்கு வெளியே விட்டுக்கிட்டு இவர் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாருங்க, அவருக்கு தெரியாமல். அதே மாதிரி இந்த பெண் லதா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் அடுத்த செகண்டு, அதாவது இவங்க கஞ்சாடை காட்டி கையை வச்சு இப்படி கூப்பிட்ட உடனே அந்த காம்பவுண்டை எட்டி சாடிக்கிட்டு ஓடி வந்துருக்குறாருங்க. அதை பார்த்த உடனே புரிஞ்ச உடனே இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை மாமா, அப்பா கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாற்றிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தான் இருப்பாங்க, எப்போவுமே இவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வச்சுருக்கிறாங்க. அதனால அவங்க தான் கூப்பிட்டாங்க, என்னென்னு போய் கேளுங்கன்னு சொல்லி அப்படி மாற்றி விட்டுறாங்க பிளைட்டை. ஆனால் இவங்க கூப்பிட்ட சேகை வந்து வேறு வித்தியாசமாக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த நபரும் அதுக்காக தாங்க உள்ளே வந்தான். ஆனால் சம்பவம் என்னென்னா, கரெக்டாக மாட்டிக்கிட்டான். கரெக்டாக இவரும் நம்மளுடைய ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவரும் வீட்டுக்குள்ளே, அதாவது இவங்க பின்னால் நின்றுருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இதை பெருசாக சொல்லலை, ஆனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடு இருக்குங்க, அதாவது இவருக்கு இன்னும் ஒரு வீடு போட்டிருக்கிறாரு, வெளி சைடில் இருக்குது. வீடை மாற்றி நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம அங்கே இருந்துக்கலாம், அது கொஞ்சம் சிட்டி பக்கமாக இருக்கக்கூடிய இடம் தான், அதாவது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகணும்னா பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டையே காலி பண்ணுறாருங்க ராஜகுமார். அப்படி காலி பண்ணிக்கிட்டு இவர் நேராக அவருடைய அந்த புது வீட்டுக்கு அவர் போய் சேர்ந்துடுறாரு. ஆனால் இந்த நபர் யார் அப்படின்னா, மாமாங்கிற இந்த நபர் வந்து டெய்லி காலையில் இவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுடுவாங்க. நின்னது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இவர் அங்கே செட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு, யாராவது ஏதாவது வர்றாங்களா போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஆனால் இவருக்கு அந்த விஷயம் தெரியலை. இந்த மாமாங்கிற நபருக்கு கரெக்டாக அந்த சிசிடிவி கேமராவில் டெய்லி காலையில் மற்றும் நைட்டு இவர் வந்துட்டு போகிறது எல்லாமே தெரியுது. இதை அவர் கவனித்து வச்சுக்கிட்டாரு. சரி, இனிமேல் இவனை விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சில ஆட்டோ டிரைவர்கள், நிறைய நண்பர்கள், அதுக்கு பிறகு இவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் ஆகிட்டாங்க அங்கே. அப்படி இருக்கக்கூடிய சில நண்பர்களை கூட்டிகிட்டு போய் துவன்னு அடித்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் எதுக்கு அடிக்கிறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியவே இல்லை. நல்லா அடித்து ஒரு காலையும் முறிச்சு விட்டுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு உதவிக்கு எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ராஜ்குமார் கிட்ட தாங்க. ராஜ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் நல்லபடியாக பார்த்துருக்கிறார். சரி, நல்லா இருந்துட்டு போப்பா, இனிமேல் நீ இந்த தப்பை பண்ணக்கூடாது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால தான் ஆண்டவன் நாட்டு இதை தந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லாமலே அந்த மாதிரி சொல்லி முடிச்சு விட்டுறாருங்க. ஆனால் அந்த நபருக்கு அப்பவும் அந்த ஆசை அடங்கவே இல்லைங்க. தன்னுடைய குழந்தையாவை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10வது மாதம் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க நம்மளுடைய ராஜ்குமாருக்கு. அப்படி ஆண் குழந்தை பிறந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 1 வருஷம் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முடிஞ்ச பிறகு தாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலங்கள் அழகா ஓடி போயிருதுங்க. இவரால் எந்த பிரச்சனையும் வரல. அதன் பிறகு இந்த மாதிரி கொலுசு சத்தம் எதுவும் கேட்கல. இவர் கரெக்டா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரசவம் முடிஞ்ச உடனே கழுத்துல போட்டிருந்த அந்த ருத்ராட்ச மாலையை அந்த சாமியார்கிட்டே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை, அதாவது அவர் அடிக்கடி பார்த்தார் இல்லையா ஒரு பெண், அதாவது அந்த பத்ரகாளி அம்மன் தான், அது வேற யாரும் இல்லை, அவங்கள அவர் அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லைங்க. ஆனா அவருக்கு அந்த கோவில்ல வந்த நம்பிக்கையை வந்து யாராலையும் உடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் அந்த கோவிலில் செலுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை சுற்றி கேட்ட அந்த கொலுசொலி வேற யாரும் கிடையாதுங்க, அந்த அம்மன் தாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த இடத்த சுற்றி வந்திருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த சிட்டி பக்கம் இருக்கக்கூடிய வீட்டிலே இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடை வாடகை கொடுத்துட்டாங்க. இந்த மாமாங்கிற நபர் இருக்கிறார் இல்லையா, அவரு கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆகிட்டு அப்படின்னா, இந்த ஏற்கனவே கால் அடித்து உடைச்சாங்க இல்லையா, கால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதாவது கால் வலி பயங்கரமாக வந்துக்கிட்டே இருந்திருக்குதான். அந்த வலி தீரவே இல்லையா, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் தீரலை. அந்த காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதன் பிறகு அவருக்கு அதுக்கு மேலே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, அப்பவும் இவர் இறக்கமாட்டு இறங்கி போய் அந்த பத்ரகாளி அம்மனுக்கிட்ட வேண்டிக்கிட்டாருங்க.
இனிமேல் அவனுக்கு இதுக்கு மேலே தண்டனை கொடுக்க வேண்டாம், இதோட விட்டுருங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அங்கே செய்ய வேண்டிய சில பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி தாங்க அந்த அம்மனுக்கிட்ட இருந்து அந்த திருநீர் மற்றும் சாதனங்கள், அதாவது குங்குமம் அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நீ இந்த கோவிலுக்கு டெய்லி போ, உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி இவரே ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவர் அந்த கோவிலுக்கும் அழைச்சிட்டு போக வச்சு அதன் பிறகு தாங்க அந்த நபருக்கு அந்த கால் வலியே தீர்ந்துருக்குது. ஆனால் ஒரு கால் எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு நிலைமையில் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்குங்க. தன்னுடைய பக்தி, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு காம்பவுண்டு கட்ட போன நபருக்கு அவருக்கு குழந்தை வரவும் கொடுத்து அம்மனே கூட நின்று அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு அவருக்கு அந்த பிரச்சனை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள வச்சு எல்லாமே செய்து கொடுத்த அந்த அம்மனுக்கு நான் என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிவிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த ராஜ்குமாருக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை நீங்கள் தட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.